துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு கூடுதல் அதிகாரம். அக்டோபர் 8ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் என தகவல். சிறைகளில் சாதிய பாகுபாடு காட்டக்கூடாது. அனைத்து சிறை விதிகளையும் 3 மாதங்களில் மாற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஈஷா விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை. ஈஷா யோகா மையத்தில் காவல்துறை விசாரணைக்கு உத்தரவிட்ட நிலையில் தடை விதித்து உத்தரவு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக பூசாரி விக்னேஷ் தனியார் வங்கி தரப்பு நிர்வாகிகளிடம் விசாரணை. தனிப்படை போலீசார் முகாமிட்டு விசாரணை. மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணுவிற்கு பிணை வழங்கியது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம். மாற்றுத்திறனாளிகள் குறித்து பேசியதை தவறாக சித்தரிப்பதாக முறையீடு. தாவேக மாநாட்டு பந்தல்கால் நடும் விழாவில் விஜய் பங்கேற்கவில்லை. பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்பதாக தகவல். ரஜினியின் வேட்டையின் படத்தில் என்கவுண்டர் தொடர்பான வசனங்களை நீக்க கோரிய வழக்கு. படத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு மறுப்பு. பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கு. 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் முதல் குற்றவாளியாக நாகேந்திரன் பெயர் சேர்ப்பு. 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்போ செந்தில் A2வாக அறிவிப்பு. இன்று மாலை 5 மணிக்கு கூடுகிறது திமுக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு. உதயநிதி ஸ்டாலின், தங்கம் தென்னரசு உள்ளிட்ட 5 குழு ஆலோசனை. அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. விமானப்படை தினத்தையொட்டி விமான சாகசத்தை காண உள்ளதாக தகவல். சென்னையில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரிப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். உடல்நிலை சீரானதை அடுத்து நாளை வீடு திரும்புகிறார் நடிகர் ரஜினிகாந்த். சென்னை தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தகவல். ரயிலில் காலை நீட்டி பயணம் செய்த பயணி கீழே விழுந்து உயிரிழந்த சோகம். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. மதுவை ஒழிக்கும் மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு என்பது சரியான கோரிக்கை. தேசிய அளவில் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்ற அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு நாம் தமிழர் கட்சியின் சீமான் கண்டனம். கொடியேற்றத்துடன் தொடங்கியது உலக புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழா. ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. திருச்சியில் 8 பள்ளி கல்லூரிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல். மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் நிபுணர்கள் ஆய்வு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 56,880 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை நிலவரத்தில் மாற்றம் இல்லை. நேர்த்திக்கடனுக்காக கோவிலில் பூக்குழி இறங்கிய நபர் தீயில் விழுந்து படுகாயம். பரபரப்பு வீடியோ காட்சிகள் வைரல். திண்டுக்கல் அருகே தலைமை ஆசிரியர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளை. வழக்கு குறித்து போலீசார் தீவிர விசாரணை. மெக்சிகோ நாட்டின் முதல் பெண் அதிபராக ஷேன்பாம் பதவியேற்பு. மொரோனா கட்சி சார்பில் போட்டியிட்டு 60% வாக்குகளை பெற்று வெற்றி. நடிகை சமந்தாவின் விவாகரத்து குறித்து சர்ச்சை பேச்சுக்கு மன்னிப்பு கோரினார் அமைச்சர் சுரேகா. அமைச்சர்
கேடிஆரின் குணம் செயல்பாடுகள் குறித்து விமர்சிப்பது மட்டுமே தனது நோக்கம் எனவும் விளக்கம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே ஃப்ரீசர் பாக்ஸில் மின்கசிவு ஏற்பட்டு 12 பேர் பாதிப்பு. இறந்தவரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய போது நேர்ந்த சோகம்.